ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முட்டை, கேரட்டு, வெங்காயம்லாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பவுலில் 2 முட்டையை போட்டுக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி துருவுனது அதையும் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, ஒரு கேரட் துருவுனது அதையும் போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இட்லி மாவு 1 கப், எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு, மாவெல்லாம் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. பணியாரம் கொஞ்சம் வெந்துடுச்சு, நம்ம மாற்றி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.